தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இதில் மொத்தம் 5 பேர் உயிரிழந்தனர். சரத்பவாருடன் விரைவில் இணைய இருந்த நிலையில் அஜித் பவாருடைய மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இதுகுறித்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பகீர் கிளப்பியிருக்கிறார். இது பற்றி விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு சலீம். மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள். முதலமைச்சர் என்பவர் தேவேந்திர ஃபட்னவிஸ், பாஜகவை சேர்ந்தவர். துணை முதலமைச்சர்கள் கூட்டணி கட்சி, ஒன்று சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே, இன்னும் ஒன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உயிரிழந்திருக்கிற திரு அஜித் பவார். அஜித் பவார் ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். சரத்பவாரிடமிருந்து பிரிந்து வந்து கட்சியையும் பிரித்து கொண்டு பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக ஏற்கனவே ஒரு முறை பாஜக கூட்டணிக்கு வந்து மறுபடியும் தேசியவாத காங்கிரஸுக்கு போனார். மறுபடியும் தேசியவாத காங்கிரஸ்லேருந்து மீண்டும் ஒரு முறை பாஜக கூட்டணிக்கு வந்து தற்பொழுது துணை முதலமைச்சராக பதவி வகித்தவர். நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காலை கரெக்டாக 8:10 மணி அளவில் மும்பையிலிருந்து புறப்படுகிறார். அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவருடைய கோட்டை என்று பார்க்கும் பொழுது பாராமதி என்கிற இடம். மும்பைக்கு பக்கத்தில் பூனே டிஸ்ட்ரிக்டில் அந்த பாராமதி என்கிற இடம் அமைந்திருக்கிறது. அங்கே பிரச்சாரத்துக்காக போகிறார். உள்ளாட்சி தேர்தல் அங்கே இருக்கிறது. 4 இடங்களில் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான். மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் சார்ட்டர்டு ஃப்ளைட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் கிளாஸ், அந்த பிஸ்னஸ் ஃப்ளைட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. சிறிய ரக விமானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிறிய ரக விமானத்தில் தான் பயணிக்கிறார்கள். பெண் விமானி அந்த விமானத்தை இயக்க க்ரூ மெம்பர் இருக்காங்க. அஜித் பவார் இருக்கார். அஜித் பவார் கூட இருந்த PSO, பிறகு இன்னொருத்தர், மொத்தம் 5 பேர் பயணிக்கிறார்கள். 5 பேருமே உயிரிழந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய உடல் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க கொண்டு போன பொருளை வச்சு தான் அவங்களுடைய உடலை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது, எரிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். சரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். முதல்ல இங்கே பாருங்கள், மும்பை எங்கே இருக்குன்னு, நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் கர்நாடகா, பக்கத்தில் மகாராஷ்டிரா. மும்பையிலேருந்து அரபிக்கடல் மேலே பறந்து அப்படியே உள்ளே வந்து இந்த பூனே டிஸ்ட்ரிக்ட் உள்ளே என்ட்ராகிறாங்க. பாராமதி அப்படிங்கிற இடத்துல விமானம் தரையிறங்கணும். ஆனால் அது வெடித்து சிதறியது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஃப்ளைட் ரேடார் என்ற ஒரு இணையதளம் இருக்குது. அவங்க ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த விமானம் 8:10க்கு மும்பையிலேருந்து புறப்பட்டாலும் 8:30க்கே இந்த பாராமதி என்கிற இடத்தில் வந்து தரையிறங்கி இருக்க வேண்டும். 8:30க்கு ஒரு முறை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க ரன்வேல தரை இறங்க. ஆனால் தரை இறங்கவில்லை. மறுபடியும் அப்படியே ஒரு யூட்டன் போயிட்டு மறுபடியும் சுமார் 8:42 போல் மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரன்வேக்கு 100 மீட்டர் முன்னாடியே அவங்க அந்த விமானமானது கீழே விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. அது அந்த நெருப்பு பார்த்தா பயங்கரமாக வந்திருக்கிறது. எல்லோரும் உடல் கருகி உயிரிழந்து விட்டார்கள். இதுதான் நடந்தது. அந்த சிசிடிவியெல்லாம் பார்க்கும்போது 8:46க்கு இந்த சம்பவம் அந்த சிசிடிவியில் பதிவாகியிருக்கு. இத்தனை காட்சிகளையும் உங்களுக்கு தந்தி டிவியினுடைய AI டீம் பிரத்யேகமாக உங்களுக்காக தயாரித்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை, அந்த AI காட்சிகளை பார்க்கலாம். RSWs at a right turn heading 065. There is moderate to heavy precipitation in about இந்த
விமானமானது, இந்த சிறிய ரக விமானமானது அந்த ரன்வேக்கு முன்னாடி 100 மீட்டருக்கு முன்னாடி விழுந்து வெடித்து சிதறியது சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் விழுந்து வெடிப்பது ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பு, அதாவது மிகப்பெரிய ஒரு பந்து மாதிரி அந்த நெருப்பானது அப்படியே மேலே போகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த காட்சிகளை பார்த்த சாட்சியங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று வந்ததுங்க. ஆனால் அந்த விமானம் கீழே விழுந்த பிறகு வெடித்து சிதறிய சத்தம் எங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தது. பயங்கரமான நெருப்பை பார்த்தோம், கிட்ட போய் ஓடி போய் பார்த்தோம். அதில் யாருமே உயிரோடு இல்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது. உடல் துண்டு துண்டாக இருந்தது, எரிந்த நிலையில் இருக்கிறது. உடனே நாங்கள் ஒரு போர்வையை எடுத்து அந்த உடல்களை மூடினோம். எரிந்த நிலையில் இருந்தது, யாருமே உயிர் பிழைக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். பிறகு தகவல் சொன்னோம், பிறகு எல்லாரும் அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியாலாம் அங்கே சென்ற பிறகு அங்கே எடுக்கப்பட்ட காட்சிகள், அந்த விமானம் எரிந்து கொண்டிருக்கும் போது எடுக்கப்பட்டிருந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. रस्ताच नाही काय इकडे ह्या साईडला एक स्पेअर ॲम्ब्युलन्स पाहिजे ना. एअर आहे आता एअरपोर्ट रस्ताच नाही काय पडला असला इकडे तिकडे तर होऊ नये. आपलं शूटिंग चालू ठेवू ना टोटल. नाही जावा तिकडे
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் அரங்கேறிய இடம்தான் இந்த பாராமதி. இங்கேதான் விமானம் விழுந்து நொறுங்கியது. பாராமதி அப்படிங்கிறது அஜித் பவார் ஒருமுறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பல முறை திரும்ப அங்கிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 8 முறை தொடர்ந்து அங்கிருந்து ஜெயித்திருக்கிறார். அங்கேதான் இந்த விபத்து நடந்தது. இந்த விமானத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது அந்த விமான கம்பெனி என்ன சொல்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ரக பிஸ்னஸ் கிளாஸ் விமானம். சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் நட்சத்திரங்கள், சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள்லாம் இது போன்ற ஒரு விமானத்தை, அதாவது பொதுமக்கள் பயணிக்கிற பெரிய ரக விமானத்தில் பயணிக்காமல் தங்களுக்கு என்று சிறிய ரக விமானத்தில் பயணிப்பார்கள். இதனுடைய வேலையெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கே பல லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் 24 ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் அந்த வாடகைக்கு எடுக்கணும்னா ரன்வேக்கு பணம் பே பண்ணணும். மற்றபடி இதர செலவுகள், பைலட்டு, கேபின் க்ரூ இப்படிலாம் அவங்க பணம் பே பண்ண வேண்டியிருக்கும். பல லட்சங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. சுமார் 50 லட்சம் முன்ன பின்னாகும் கம்பெனியை பொறுத்து அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த விமானத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அஜித் பவார் அவர்களுடைய குழு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விமானத்தை பெண் விமானி இயக்கினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கேபின் க்ரூ இருந்திருக்காங்க. அஜித் பவார் மற்றும் 2 அங்கே இருந்திருக்கிறார்கள். 5 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். பைலட் ஏற்கனவே அவங்களுடைய புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேபின் க்ரூவும் அவங்களுடைய புகைப்படத்தை ஏற்கனவே பதிவிட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில். அங்கிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் ப்ளஸ் அந்த சிறிய ரக விமானம் எப்படி காட்சி அளிக்கும் லேர்ஜெட் 45 ரக விமானம் அது, அதையும் பார்க்கலாம். விமான நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு இந்த விமானத்துக்கு, சிறிய ரக விமானத்துக்கு வயது 16, நல்ல கண்டிஷனில் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே தரையிறங்கும் போது அங்கே சூழல் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது, எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் விமானத்தில் எந்த கோளாறும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த எமர்ஜென்சி ஹெல்ப்புக்காக அழைப்பார்கள், அந்த மாதிரி எந்த எமர்ஜென்சி உதவியும் அவர்கள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனினும் இது விசாரணையில் இருக்கிறது, தீவிர விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது, எதனால் இந்த விமானம் விழுந்து நொறுங்கியது என்று. மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, மேற்கு வங்க முதலமைச்சர், இல்லை இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது, ஒரு சதிச்செயல் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அஜித் பவார் என்பவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சரத்பவாரிடமிருந்து உடைத்து கொண்டு வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அவர் மறுபடியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கே போவதாக பேச்சிருந்த நிலைமையில தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது சதிச்செயலா என்பதை விசாரிக்க வேண்டும், சுப்ரீம் கோர்ட் இது விசாரிக்கணும், சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோபாக இது இருக்க வேண்டும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்